கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நகோமி போவாசை குறித்து ரூத்தை பார்த்து சொன்ன ஒரு அருமையான வார்த்தை. போவாசை குறித்து நமக்கு தெரியும், கிறிஸ்துவுக்கு நிழலாய் காணப்படுகிறார். ரூத் சபைக்கு நிழலாய் காணப்படுகிறார். போவாசுடைய கண்களிலே தயவு கிடைக்கும் மட்டும் ரூத்தின் வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. மோவாபில் இருந்தாள். அவள் திருமணமாகி கணவன் மரித்து போகிறான். அடுத்து என்ன செய்வது என்ன என்பது வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக காணப்பட்ட வாழ்க்கை. நகோமி பெத்லகேமுக்கு வரும்போது நகோமியை பற்றி கொண்டவளாய் பெத்லகேமுக்கு வருகிறாள். அங்கே வந்து ரூத் சொல்லுகிற வார்த்தை, யாருடைய கண்களில் தயவு கிடைக்குதோ அவர்கள் பிறகே போய் அந்த வயல் நிலத்தின் கதிரை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி போகும்போது தான் போவாஸின் வயலில் அவள் போய் சேருகிறாள். போவாஸுடைய கண்களில் அவளுக்கு தயவு கிடைக்கிறது. கிடைக்கப்பட்ட தயவை ரூத் சரியாய் பயன்படுத்தி கொண்டாள். எப்படி பயன்படுத்தினாள்? என்ன செய்தாள்? தன்னையே போவாசுடைய பாதப்படியிலே சமர்ப்பிக்கிறாள். தன்னை முழுவதுமாக போவாசுடைய பாதப்படியிலே வைக்கிறாள். வாழ்க்கையை குறித்து மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆமென். கேள்விக்குறியோடு இதை யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்கள் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாகவும், உங்கள் வாழ்க்கையை வளமானதாகவும், உங்கள் வாழ்க்கை கனி உள்ளதாகவும் மாற்ற அந்த நல்ல போவாசாகிய நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் உங்களை அப்படியே வைத்து விடுங்கள். உங்களை முழுவதுமாய் சமர்ப்பித்து விடுங்கள். ரூத் அதை செய்தபோது போவாஸ் அவளுக்கு வாக்கு கொடுக்கிறார். வார்த்தையை பெற்றுக்கொண்டவளாய் ரூத் நகோமியின் இடத்தில் வருகிறாள். நீ பொறுத்திரு, நான் இதை செய்ய மட்டும் நீ காத்திரு. போவாஸ் வார்த்தையை கொடுக்கிறார். சும்மா கொடுக்கவில்லை, அவர் ஆணையிட்டு அந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்று வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டவளாய் வீட்டுக்கு வரும்போது நகோமி சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்று சொல்லுகிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, போவாஸ் ஒரு மனிதன்தான். ஒரு மனிதனை குறித்தே இப்படிப்பட்ட ஒரு சாட்சி. என்ன சாட்சி? அந்த மனிதன் ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பானால் அந்த வார்த்தையை செய்து முடிக்க மட்டும் இளைப்பாற மாட்டான், அமர்ந்திருக்க மாட்டான் என்று. ஒரு மனிதனை குறித்தே இப்படிப்பட்ட சாட்சி இருக்குமானால், ஒரு நிழலை குறித்தே இப்படிப்பட்ட சாட்சி இருக்குமானால், நிஜமாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகள், ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது, நம்மை தாழ்த்தும் போது வாக்குறுதிகளை தந்து, வாக்கு தத்தங்களை தந்துதானே நம்மை தேற்றினார், பலப்படுத்தினார், அனுப்பினார். அந்த வார்த்தை நிறைவேற காத்திருங்கள். நீங்கள் அமர்ந்திருங்கள். ஆனால் அவர் அமர்ந்திருக்க மாட்டார். அதை செய்து முடிக்கும் மட்டும் அவர் ஓய்ந்திருக்க மாட்டார். அவர் இளைப்பாற மாட்டார். உங்களுக்கு சொன்னதை உங்களுக்கு சொன்ன நாளிலே, உங்களுக்கு சொன்ன நேரத்திலே நிச்சயம் செய்து முடிப்பார். அது மட்டும் அவர் அமர்ந்திருக்க மாட்டார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். அவர் நல்ல போவாசாய், நல்ல தேவனாய் நமக்காக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரக்கமுள்ள தேவனே, கிருபை நிறைந்தவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை நீர் அமர்ந்திருக்க பண்ணுகிறீர். ஆனால் நீரோ அமர்ந்திராமல் எங்களுக்காய் கிரியை செய்கிறீர். ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாய் காத்திருக்கிறவர்களுக்காக இந்த வேளையில் செபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதாக. ஆண்டவரே, நீர் எங்களை அமர்ந்திருக்க பண்ணி நீர் அமர்ந்திராமல் கிரியை செய்கிறீர். இந்த ஒரு நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு உடைய பிள்ளைகள் ஓட்டத்தை தொடர கிருபை செய்யும். தொடர்ந்து ஆண்டவரே, உடைய சமூகத்தில் இன்னும் பலனடைய, நம்பிக்கையில் உறுதிப்பட, விசுவாசத்தில் பலப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கிக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.